சூர்யா, தப்பா நினைச்சுக்காதப்பா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சித்தி வேணாம், உங்களை எல்லாம் நான் ரொம்ப மதிப்பான இடத்துல தான் வச்சிருந்தேன். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. தயவு செஞ்சு கிளம்புங்க சித்தி, அப்புறம் கோவத்துல ஏதாவது சொல்லிட போறேன். என்னப்பா சூர்யா இப்படி எல்லாம் பேசுற? இத நாங்க தான் பண்ணோம்னு நீயும் முடிவு பண்ணிட்டியா? உனக்கு ஏன்பா சூர்யா இப்படி எல்லாம் புத்தி போகுது? பிரபாவை போய் நாங்க கொலை பண்ணணும்னு நினைப்போமா? இத பாரு, சத்தியமா இத நாங்க பண்ணவே இல்ல. உனக்கு தான் சூர்யா பத்தி தெரியும்ல. அவனோட ஆசையே நம்ம இந்த மாதிரி எதுலயாவது ஒண்ணு சிக்கி ஜெயிலுக்கு போகணுன்றது தானே. என் கூட போட்டி போட்டு சவால ஜெயிக்க முடியாதுன்றதுனால தானே இந்த மாதிரி நம்மள மாட்டி விட பாக்குறான். கௌதம், இந்த மாதிரி தப்பு பண்ணாம கெஞ்சிட்டு இருக்கிறத விட தப்பா ஒத்துக்கிட்டு நம்ம ஜெயிலுக்கே போலாம். டேய் சும்மா இருடா, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. கௌதம், ஹாஸ்பிட்டல் பாக்குறேன், இல்லன்னா எனக்கு வர கோவத்துக்கு மூஞ்சி எல்லாம் அடிச்சு உடைச்சிருவேன். அடி அடி. ஐயோ, தயவு செஞ்சு 2 பேரும் விலகுங்க. சூர்யா, இப்ப புரியுதா? நமக்குள்ள இருக்கிற பகையை பயன்படுத்தி நம்மள தூண்டி விட்டு நடுவுல யாரோ குளிர் காயணும்னு. இத பாரு, நான் சொல்றதெல்லாம் உனக்கு தப்பா கூட தெரியலாம், ஆனா நிஜம் அதுதான். நான் தினம் டார்ச்சர் அனுபவிக்கிறது யாரால? நீயே சொல்லு. ஐஸ்வர்யாவால தானே. அவ எங்களை அடிக்கிறா, உதைக்கிறா, என்னென்னமோ கொடுமை பண்றா. சரி விடு, இப்ப அத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? லாஜிக்கா பார்த்தா நான் ஐஸ்வர்யாவை தானே கொல்லணும். நான் எதுக்குப்பா பிரபாவை கொல்லணும்? நீயே யோசிச்சு சொல்லு. ஓ, நான் என்ன பேசினாலும் தப்பா ஆகுது. நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. இத பாரு, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் கொல்ற அளவுக்கு போனாலும் ஐஸ்வர்யாவை தானே கொல்லணும். பிரபாவை இப்படி பண்றதால எனக்கு என்னப்பா ஆதாயம் இருக்கு? கொஞ்சம் இந்த விஷயத்த நீ லாஜிக்கா யோசிச்சு பாருன்னு தான் சொல்றேன். விட்டா நீ என்ன கூலி பட தலைவி ஆக்கிடுவா போல இருக்கு. இத பாரு, எனக்கும் பிரபாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல்ல தேடி கண்டுபிடிச்சு வந்து பிரபாவை கொலை பண்ண முயற்சி பண்ண போறேன்? அதுவும் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அப்படி எல்லாம் பண்ண நாங்க ஈஸியா மாட்டிக்கோமே. அது கூட எங்களுக்கு தெரியாதாப்பா? தயவு செஞ்சு இதையெல்லாம் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. சூர்யா, நீயாவது போலீஸ் கிட்ட நான் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. உனக்கு உதவி கேட்கறதுக்கு வேற ஆளே கிடைக்கல.